Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா sentences making using the be verbs such as am, is, or நம்ம பார்க்க போகிறோம். அதாவது usage of am, is, or அப்படிங்கிற இந்த 3 be verbs பற்றியும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. எப்போவுமே நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம பேசும்போதும் சரி, இல்லை வந்து நம்ம சென்டென்சஸ் மேக் பண்ணும்போதும் சரி, இந்த 3 be verbsும் நம்ம இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியுங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, இந்த ஆம், இஸ், ஆர் இந்த 3 பி வேர்ப்ஸையும் நம்ம எந்த டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த 3 வேர்ப்ஸையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே we have 2 patterns. ஒன்று என்னென்னா with using the main verbs and secondly without using the main verb. ஓகே, கிளியர்? இப்போ இந்த கிளாஸில் நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, யூஸிங் த பி வேர்ப்ஸ் பட் வித்தவுட் யூஸிங் த மெயின் வேர்ப்ஸ். நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் எல்லாத்துலேயும் என்ன இருக்காது, மெயின் வேர்ப் இருக்காது. ஓகே, பி வேர்ப் மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி டைப்பான சென்டென்சஸ் தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கிளியர்? அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, எப்போவுமே இந்த பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது தேர் இஸ் அ ரூல். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல் என்னென்னா, இந்த பி வேர்ப்ஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக யூ ஹேவ் டு யூஸ் அ சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்க்கு அப்புறம் தான் நீங்கள் ஒன்றா இந்த ஆம், இஸ், ஆர் இந்த 3 வேர்ப்ஸ் பி வேர்ப்லையும் ஏதாவது ஒரு வேர்ப் யூஸ் பண்ணும். பட் டெஃபினட்டாக இது 3க்குமே முன்னாடி என்ன இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகே, கிளியர்? இப்போது இந்த சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க. ஸோ எந்த மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் இந்த பி வேர்ப் ஆம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆமுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகே, இது டிஃபால்ட். எப்போவுமே ஆமுக்கு முன்னாடி ஐ இருக்கும். இது நம்ம பார்த்தா இந்த ஆமோட யூசேஜ். செகண்ட் ஒன் பாருங்கள். இப்போ நீங்கள் இஸ் போடுறீங்கன்னா அந்த இஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஹீ இருக்கலாம், ஷீ இருக்கலாம், இட் இருக்கலாம், ஆர் எனி சிங்குலர் நவுன் இருக்கலாம். கிளியர்? ஸோ இந்த இஸ்க்கு முன்னாடி என்னென்ன இருக்கணும், என்னென்ன நமக்கு சப்ஜெக்ட் இருக்கலாம், ஹீ, ஷீ, இட், ஆர் எனி சிங்குலர் நவுன் இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஆருக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, வி, யூ, தே, ஆர் எனி ப்ளூரல் நவுன் இருக்கலாம். ஓகே, கிளியராங்க? இதுதான் பேசிக் ரூல். ஓகே, இப்போது இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு போகலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். மோஸ்ட்லி இந்த பி வேர்ப்ஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், உங்களை பற்றி சொல்கிறதுக்கும் உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது எந்த மாதிரி அப்படின்னு நான் சும்மா ஒரு கிளான்ஸில் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். எப்படி சொல்லலாம்? மை நேம் இஸ் லிசா. ஐ எம் 22. I am not married. I am American. I am from Chicago. I am a student. My father is a doctor and my mother is a journalist. My favorite color is blue. My favorite sport are football and swimming. இங்கே நம்ம ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது என்ன, ஏன் நம்ம ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ப்ளூரல் நவுன். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா சென்டென்சஸ்லையும் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பி வேர்ப்ஸ் முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் பேசிக். இப்போ உங்களுக்கு கிளியராங்க? இப்போ இந்த பி வேர்ப்ஸை வச்சு we could make 2 types of sentences. ஒன்று என்னென்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் அதர் ஒன் நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ முதல்ல நம்ம இந்த பி வேர்ப்ஸை வச்சு நம்ம எப்படி பாசிட்டிவ் சென்டென்சஸ் நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, ஐ எம் கோல்ட்,
கேன் யூ க்ளோஸ் த விண்டோ ப்ளீஸ். ஐ எம் கோல்ட், கேன் யூ க்ளோஸ் த விண்டோ ப்ளீஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் வந்து கோல்டாக இருக்கேன், நீங்கள் வந்து தயவு செஞ்சு விண்டோஸை க்ளோஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வேயில் நம்ம கேட்குறது. ஓகே. அண்ட் இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். மை பிரதர் இஸ் வெரி டால், ஹீ இஸ் அ போலீஸ்மேன். மை பிரதர் இஸ் வெரி டால், ஹீ இஸ் அ போலீஸ்மேன். என்னோட அண்ணா வந்து ரொம்ப டால், அவர் வந்து ஒரு போலீஸ்மேன் அப்படின்னு நம்ம வந்து பாசிட்டிவாக தான் நம்ம சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். இட் இஸ் 10 o'clock, யூ ஆர் லேட் அகெயின். இட் இஸ் 10 o'clock, யூ ஆர் லேட் அகெயின் அப்படின்னு என்ன அர்த்தம்? டைம் வந்து 10 ஆகிடுச்சு, நீ வந்து இப்போவும் லேட்டு. டைம் 10 ஆகிடுச்சு, நீ வந்து இப்போவும் லேட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். ஆன் அண்ட் ஐ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் அண்ட் ஐ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனும் நானும் நாங்கள் வந்து குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் இந்த லாஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள். யுவர் கீஸ் ஆர் ஆன் த டேபிள். யுவர் கீஸ் ஆர் ஆன் த டேபிள். உங்களோட சாவி வந்து டேபிளுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எல்லாமே நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் தான் நம்ம சொல்வோம். ஓகே. இப்போது இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆன் தி அதர் சைட் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிள் இது தாங்க. என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதே ஃபார்மேட்டு தான். எப்போவுமே நம்ம வந்து இந்த ஆம் இஸ் ஆருக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். அதே நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் ஆம் இஸ் ஆர் இதுக்கு மூணுக்குமே அப்புறம் வந்து என்ன யூஸ் பண்ணும்? நாட் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணும். அவ்வளோதான். அதுதான் நமக்கு என்ன நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே. இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, ஐ எம் டயர்ட் பட் ஐ எம் நாட் ஹங்க்ரி. ஐ எம் டயர்ட் பட் ஐ எம் நாட் ஹங்க்ரி. நான் வந்து டயர்டாக இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து பசிக்கலை. நான் டயர்டாக இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து பசிக்கலை. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டாம் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிட்டிக்ஸ், ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக். டாம் வந்து அவருக்கு வந்து பாலிட்டிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவருக்கு வந்து எது மேலே இன்ட்ரெஸ்ட்? மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட். ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். ஜான் இஸ் நாட் அட் ஹோம் அட் த மோமெண்ட், ஹீ இஸ் அட் ஒர்க். ஜான் வந்து இப்போதைக்கு அவர் வந்து வீட்டில் இல்லை, அவர் வந்து வேலையில் இருக்கார் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தோஸ் பீப்புள் ஆர் நாட் இங்கிலீஷ், they are Australian. Those people are not English, they are Australian அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்க வந்து இங்கிலீஷ்காரங்க இல்லை, அவங்க வந்து ஆஸ்திரேலியன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே. அண்ட் இந்த லாஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள். இட் இஸ் சன்னி டுடே பட் இட் இஸ் நாட் வார்ம். இட் இஸ் சன்னி டுடே பட் இட் இஸ் நாட் வார்ம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது, ஆனாலும் ரொம்ப வார்மாக இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஓகே. அண்ட் இப்போ நம்ம பார்த்தா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டு சென்டென்சஸ்லேயும் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி நம்ம அந்த பி வேர்புக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். பட் நெகட்டிவ்லி என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து பி வேர்புக்கு அப்புறம் ஆம் இஸ் ஆருக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? நாட் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இப்போது இந்த எவ்ரிபடி, சம்படி, நோபடி, எனிபடி இந்த மாதிரி நம்ம பேசுகிற வேர்டில் படி அப்படிங்கிற வேர்டில் முடியுறது இல்லைங்க. அந்த வேர்டு எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். இஸ் அப்படிங்கிற பி வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள், எவ்ரிபடி இஸ் ப்ரெசன்ட் ஹியர். ஓகே. அதே மாதிரி இப்போது இந்த ஆல் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணால் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? ஆர் அப்படிங்கிற பி வெர்ப் யூஸ் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஆல் ஆர் ப்ரெசன்ட் ஹியர். ஓகே. எவ்ரிபடி இஸ் ப்ரெசன்ட் ஹியர், ஆல் ஆர் ப்ரெசன்ட் ஹியர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ இந்த எவ்ரிபடி, சம்படி, நோபடி, எனிபடி இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? நம்ம இஸ் யூஸ் பண்ணோம், பிகாஸ் இட் இஸ் அ சிங்குலர் நவுன். ஓகே. அண்ட் யா, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஆம் இஸ் ஆர் அப்படிங்கிற இந்த பி வேர்போட யூசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.